பீடம் பாருங்கள் இறை மக்களே, ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. மனத்தாங்கல்களோடு அல்ல, மனமாற்றங்களோடு செல்ல, மனத்தாங்கல்களோடு அல்ல, மனமாற்றங்களோடு செல்ல, சமபந்தி விருந்தில் சங்கமிப்போம். ஆலய பீடம் பாருங்கள் இறை மக்களே, ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. வாழ்க்கையும் வழிபாடும் இணைந்திடவே, வார்த்தையை வாழ்வாய் அமைத்திடுவோம். நிறைவாய் பெறுவதே அருள் என்போம், இருப்பதை பகிர்வதே சமம் என்போம். நல்வாழ்வே ஆன்மீக வழிபாடு, நல்வாழ்வே ஆன்மீக வழிபாடு, இந்த திருப்பலி அதற்கோர் ஏற்பாடு. ஆலய பீடம் பாருங்கள் இறை மக்களே, ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல. அல்லேலூயா. பிரியமானவர்களே, பாஸ்கா காலத்தின் 6வது வாரத்திலே நாங்கள் பயணிக்கிறோம். இயேசுவினுடைய விண்ணேற்றத்தின் நாட்கள் நெருங்கி வருகின்றன. எனவே நாங்கள் அனைவரும் விண்ணுக்குரியவர்கள் என்பதை இந்நிகழ்ச்சி நமக்கு காண்பிக்கவிருக்கிறது. எனவே விண்ணுக்குரிய வாழ்க்கை வாழ நாம் முயற்சிக்கிறோம். வரக்கூடிய தடைகளையும் பாவங்களையும் தகர்த்தறிந்து விண்ணுக்குரியவர்களாக மாறிட இறையருள் வேண்டி பயணிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, பாஸ்கா விழாவை கொண்டாடிய நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் பாஸ்கா கொண்டாட்டத்தின் பயன்களை நாங்கள் எல்லா காலங்களிலும் துய்த்திடச் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வசனங்கள் 11 முதல் 15 நிறைவு பெற. பவுல், சீலா, தீமோத்தேயு, லூக்கா ஆகிய நாங்கள் த்ரோவாவில் இருந்து கப்பலேறி சமுத்திரா தீவுக்கும் மறுநாள் நொயாப்பொலி நகருக்கும் நேராக சென்றோம். அங்கிருந்து மாசிதோனிய பகுதியின் முக்கிய நகரான பிலிப்பிக்கு சென்றோம். அது ரோமையரின் குடியேற்ற நகரம். அந்நகரில் சில நாள்கள் தங்கியிருந்தோம். ஓய்வு நாளன்று நாங்கள் நகர வாயிலுக்கு வெளியே வந்து ஆற்றங்கரைக்கு சென்றோம்.
அங்கு இறைவேண்டல் செய்யும் இடம் ஏதேனும் இருக்குமென்று எண்ணி அமர்ந்து அங்கே கூடியிருந்த பெண்களோடு பேசினோம். அங்கு தியத்ரா நகரை சார்ந்த பெண் ஒருவர் நாங்கள் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் பெயர் லீதியா. செந்நிற ஆடைகளை விற்பவரான அவர் கடவுளை வழிபட்டு வந்தார். பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார். அவரும் அவர் வீட்டாரும் திருமுழுக்கு பெற்றனர். அதன்பின் அவர் எங்களிடம், நான் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டவள் என்று நீங்கள் கருதினால் என் வீட்டுக்கு வந்து தங்குங்கள் என்று கெஞ்சி கேட்டு எங்களை இணங்க வைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 149 இறைவசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. உங்கள் பல்லவியாக 4A. உங்கள் பதிலாக, ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். இஸ்ராயேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சீயோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூர்வார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். நடனம் செய்து அவரது பேரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி இசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு வெற்றி அளித்து மேன்மைப்படுத்துவார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவருடைய அன்பர் மேன்மை அடைந்து களி கூர்வாராக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. அவர்களின் வாய் இறைவனை ஏற்றி புகழட்டும். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிற துணையாளர் வருவார். அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார்.
அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார், நீங்களும் சான்று பகர்வீர்கள். ஏனெனில் நீங்கள் தொடக்கம் முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள். நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதிருக்க இவற்றையெல்லாம் உங்களிடம் சொன்னேன். உங்களை தொழுகை கூடத்திலிருந்து விலக்கி வைப்பார்கள். உங்களை கொல்லுவோர் கடவுளுக்கு திருப்பணி செய்வதாக எண்ணும் காலமும் வருகிறது. தந்தையையும் என்னையும் அவர்கள் அறியாமல் இருப்பதால் தான் இவ்வாறு செய்வார்கள். இவை நிகழும் நேரம் வரும்போது நான் உங்களுக்கு இவை பற்றி முன்பே சொன்னதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இதற்காகவே இவற்றை உங்களிடம் கூறினேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, நாங்கள் இந்த பாஸ்கா காலத்தை நிறைவு செய்வதற்காக நெருங்கி வருகிறோம். இந்நாட்களிலே இயேசுவினுடைய வார்த்தைகள் எல்லாம் உறுதிப்படுத்துகின்ற வார்த்தைகளாக அமைந்திருக்கின்றன. கடந்த வாரத்திலே அன்பை பற்றி அதிகமாக நற்செய்தியிலே நாங்கள் வாசிக்க கேட்டோம். அன்பினுடைய தன்மையும் அந்த அன்பு எப்படி பிரதிபலிக்க வேண்டும் என்பதையும் இயேசு ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு வெளிப்படுத்தி, உண்மை அன்பு என்பது தன்னலம் துறத்தலும் பிறர் நலம் நாடலும் நிபந்தனையற்றதும் என்பதை இயேசு ஆண்டவர் சொல்லி காட்டினார். திக்கற்றவர்களாக விடமாட்டேன், என்னோடு கூடவே உங்களை கூட்டிச் செல்வேன், தந்தையின் இல்லத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன என்று உறுதிப்படுத்தினார். இயேசுவினுடைய போதனைகளிலும் இறுதி நாள் வார்த்தைகளிலும் இருந்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், இயேசு ஒருபோதும் இன்னும் ஒரு சக்தியை, இந்த உலகத்தினுடைய போக்கை அல்லது இந்த உலகத்தினுடைய ஞானிகள் என்று கருதுபவர்களை அவர் உதாரணமாகவோ அல்லது நம்முடைய அரணாகவோ பாதுகாப்பாகவோ வைத்து விடவில்லை. தம்மை தாமே முன்குறித்தினார். அது மாத்திரமில்லாமல் கடவுள் எதை செயல்படுத்த தனக்கு கட்டளையிடுகிறாரோ அவற்றையே செய்தார் என்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த இறுதியான வாரங்களுக்குள்ளே வருகிற பொழுது இயேசு ஆண்டவர் இன்னும் ஒரு மிக முக்கியமான உண்மையை நமக்கு கற்றுத்தருகிறார். அதுதான் தூய ஆவியானவரை பற்றியது. இன்னும் ஒரு சில நாட்களிலே பெந்தகோஸ்து பெருவிழாவை கொண்டாட போகிறோம். எனவே இந்த பெந்தகோஸ்து பெருவிழாவுக்காக இயேசு ஆண்டவர் நம்மை ஆயத்தம் செய்கிறார். தூய ஆவியாரே உயிரளிப்பவர், அவரே வழிநடத்துபவர். தூய ஆவியாரே இன்று அசைவாடி கொண்டிருக்கிறார். திரு அவையினுடைய அசைவுகளிலும் ஞான போதனைகளிலும் எல்லா விடயங்களிலும் அருட்சாதனங்களிலும் முன்னின்று செயலாற்றுபவர் தூய ஆவியாரே. அவர் இல்லாமல், அவருடைய ஆற்றல் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை இல்லை, கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை, அருட்சாதனங்கள் இல்லை. திருப்பலியிலே இயேசுவினுடைய திருவுடல் திருரத்தம் பிறப்பதற்கு அன்னையினுடைய வயிற்றிலே எவ்வாறு கருவுற இயேசு கருவுற தூயாவியார் துணை செய்தாரோ, அருள் பொழிந்தாரோ, அவ்வாறே இந்த பீடத்திலும் இவை நிகழ்வதற்கு ஆவியானவர் காரணமாக இருக்கிறார். எனவே இவ்வாறான உயிரளிக்கின்ற ஆவியானவருடைய அருமை பெருமைகளை இயேசு ஆண்டவர் நமக்கு மீண்டும் ஒரு நாள் சுட்டி காட்டுகிறார். அதுதான் இன்றைய இறை வார்த்தை. பிரியமானவர்களே, பாருங்கள், இயேசுவினுடைய போதனையிலே மீண்டும் தந்தையிடமிருந்து நான் பெற்றுத்தரப்போகிற ஆவியார் என்கின்ற அந்த புகலிடம், அந்த சக்தி, அது நமக்கு நம்மிலே செயலாற்றுகிற பொழுது, வாழுகிற பொழுது அது நம்மை இயல்பாகவே வாழ்விக்கிறது. நமக்கு தேவையான மன வலிமையையும் சக்தியையும் தருகிறார் தூயாவியார் என்பதை இயேசு ஆண்டவர் இன்றும் நமக்கு வெளிப்படுத்துகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே,
எனவே நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியானவரை நாங்கள் முதற்கனிகளாக திருமுழுக்கின் வழியாக பெற்றிருக்கிறோம். உறுதி பூசுதல் வழியாக அவர் நம்மை திடப்படுத்தி இருக்கிறார். இன்றும் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு அவர் நமக்கு அருள் கூர்ந்து கொண்டிருக்கிறார். எனவே அந்த மகிழ்வுக்காக நன்றி கூறுவோம். இன்றைய முதல் வாசகத்திலே இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், இந்த செந்நிற ஆடை விற்று கொண்டிருந்த அந்த பெண் லீதியா என்கின்ற அந்த பெண், அங்கே பவுலடிகளாருடைய போதனைகள் இதனால் உந்தப்பட்ட அந்த பெண் தங்களுடைய வீட்டிற்கு வந்து, நான் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டவள் என்று நீங்கள் கருதினால் என் வீட்டுக்கு வந்து தங்குங்கள் என்று கெஞ்சி கேட்டு எங்களை இணங்க வைத்தார். பிரியமானவர்களே, இறைவார்த்தை புத்தகத்திலே நாம் பார்த்தோமாக இருந்தால், பழைய ஏற்பாட்டு காலத்தில் கூட ஒரு பெண் எலியாவினுடைய காலத்திலே அவர் அந்த வழியாலே போகின்ற கடவுளினுடைய மனிதனுக்கு வீட்டிலே ஒரு அறை தயாரித்து வைத்து அந்த இறை மனிதனை தங்களுடைய வீட்டிலே தங்க வைத்து அருள் பெறுகிறார். தங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான ஆசிரியர்களை அவர் பெறுகிறார். அவரை தங்க வைத்து இணங்க வைத்து அவர் அங்கே தங்கியிருந்ததனால் கிடைக்கின்ற அந்த ஆசீர்வாதம் இன்றைய நாளிலே இங்கேயும் மீண்டும் ஒரு இந்த புதிய ஏற்பாட்டிலே இந்த திருச்சபையினுடைய வரலாற்று நூலாகிய திருத்தூதர் பணியிலே இருந்து மீண்டும் ஒரு வரலாறு, ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் என்று சொல்லுவது போல வரலாறு மீண்டும் அது புதுப்பிக்கப்படுகிறது. இந்த பெண் லீதியா பவுலை இணங்க வைத்தார், தங்களுடைய வீட்டுக்கு வருமாறு ஆண்டவருடைய நம்பிக்கை கொண்டார். பழைய ஏற்பாட்டிலே எலியாவை தங்களுடைய வீட்டுக்கு அழைத்து சென்றார்கள் அந்த பெண். இங்கும் ஒரு பெண் அழைத்து தங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானவற்றை ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டவர்கள் அங்கே வீட்டுக்கு வாருங்கள். அங்கே வீட்டுக்கு போவது என்பது பிரியமானவர்களே இறைவார்த்தையின் இயேசுவின் பொருட்டு தூயாவியானவருடைய தூண்டுதலினால் இவை நிகழ்கின்றன. எனவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு தூரத்திற்கு நாம் இறைவார்த்தையை நம்முடைய வீட்டுக்கு ஏற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்கிறோம், எவ்வளவு தூரத்திற்கு நாங்கள் தூயாவியானவரை ஏற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்கிறோம், எவ்வளவு தூரத்துக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்கிறோம், எவ்வளவு தூரத்துக்கு இறைவாக்கினர்களை கடவுளின் மனிதர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்கிறோம். பிரியமானவர்களை பாருங்கள், முதல் வாசகத்திலே இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னும் ஒரு பாடம், அது அங்கிருந்து மாசிதோனிய பகுதியின் முக்கிய நகரான பிலிப்பி சென்றோம். அது ரோமியரின் குடியேற்ற நகரம். அந்நகரில் சில நாட்கள் தங்கியிருந்தோம். ஓய்வு நாளன்று நாங்கள் நகர வாயிலுக்கு வெளியே வந்து ஆற்றங்கரைக்கு சென்றோம். அங்கு இறைவேண்டல் செய்யும் இடம் ஏதேனும் இருக்கும் என்று எண்ணி அங்கு அமர்ந்து அங்கே கூடியிருந்த பெண்களோடு நாங்கள் பேசினோம். பிரியமானவர்களே, சாதாரணமாக இன்று தற்கால சூழ்நிலையில் இந்த நவீன யுகத்திலே நாங்கள் ஒரு இடத்திற்கு கூடி போகிற பொழுது, அங்கே ஒரு இடத்திலே நாங்கள் 4 பேர் சேருகின்ற பொழுது, இன்று இறைவார்த்தையை பற்றி, கடவுள் அனுபவத்தை பற்றி, எங்களுடைய வாழ்க்கையில் இறைவன் செய்த அற்புதங்களை பற்றி பேசுகின்ற மனிதர்கள் இன்று இல்லை, அருகி போகிறார்கள். அந்த ஒரு யுகம், அந்த கலாச்சாரம் இன்று இல்லாமல் போகிறது. ஆனால் பாருங்கள், இது ஒரு மிகவும் உதாரணமானது. அங்கே இறைவேண்டல் செய்கின்ற இடம் ஏதேனும் இருக்கிறதா என்று அங்கே கூடியிருந்த பெண்களோடு கதைத்து பேசி அவர்கள் கடவுளை பற்றிய அந்த உரையாடலை தொடர்கிறார்கள், மீட்பை பற்றிய உரையாடலை தொடர்கிறார்கள். பிரியமானவர்கள், நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் எங்களுடைய உரையாடலிலே, எங்களுடைய பேச்சிலே, எங்களுடைய நடைமுறைகளிலே நாம் தாங்கிச் செல்வது, அது நாம் கொண்டு செல்ல விரும்புவது, நாம் நம்முடைய உரையாடலினுடைய மையமாக வைத்துக்கொள்ள விரும்புவது எது என்பதை தீர்மானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே இந்த பாஸ்கா காலத்தின் இறுதி நாட்களிலே இயேசுவினுடைய விண்ணேற்றம், அத்தோடு பெந்தகோஸ்து பெருவிழாவை கொண்டாடுவதற்காக நாங்கள் ஆயத்தம் செய்கின்ற இந்த நாட்களிலே பிரியமானவர்களை உணர்ந்து கொள்ளுவோம். கடவுளை பற்றிய அறிவு மேலானது. கடவுளுடைய வார்த்தையும் இறை மனிதர்களும் இயேசுனுடைய பிரசன்னமும் தூயாவியானவருடைய வழிநடத்தலும் கிறிஸ்தவன் ஒருவனுக்கு இல்லை என்று சொன்னால் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை
அது பொய்ப்பித்து போய்விடும். முயற்சி செய்வோம். ஆண்டவருடைய துணையோடு நாம் பயணிப்போம். ஆமேன். தூயவரான தந்தையே, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் தம் அழைப்பின் பொருளை உணர்ந்து தம் இறைவாழ்வின் ஒளியிலே மக்களை வழிநடத்த வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் உமது அன்பை நிறைவாய் பொழிந்து நாம் அனைவரும் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களாக வாழவும் உமது அன்பின் சாட்சிகளாக இவ்வுலகில் வாழவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் பிறப்பிடமே இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் நடுநிலை வகிப்பவர்களாகவும் சமுதாய அக்கறை உடையவர்களாகவும் எதிர்கால சந்ததியினருக்கு நல்லுலகு படைக்கும் சிறந்த தலைவர்களாகவும் திகழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே இறைவா, எங்களுடைய திறமைகள் உடைமைகளை இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ள தேவையான புரிதலையும் ஞானத்தையும் ஆற்றலையும் தந்து எம்மை நீர் வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த பாஸ்கா காலத்திற்காக நன்றி கூறுகிறோம். இந்த காலம் முழுவதும் நிலைவாழ்வின் தன்மையை பற்றியும் அன்பின் தன்மை பற்றியும் தூயாவியானவரை பற்றியும் நீர் எங்களுக்கு விளங்கப்படுத்தினீர். இவற்றை நாங்கள் ஆழமாக அறிந்து கொள்ளவும் உணர்ந்து கொள்ளவும் செயல்படுத்தவும் வாழவும் எங்களுக்கு அருள் சாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும்
புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகிறோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழைய அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்கப்படுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவால் சீரமைக்கப்பட்டு நிறைவு வருகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் அது ஆட்சியை புகழ்ந்து வாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் ஒன்று மக்கூலியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டிருந்த எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். மேலும் உயிர்த்தலம் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுகோளியின் உள்ளே திரளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இலங்கையின் திருத்தூதர் புனித யோசவாஸ், இவ்விலையில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பெறமருளும் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக.
உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையனத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகிற நம் ஆண்டவர் இயேசு. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரல் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் காத்தமக்கு நிலை வாழ்வை தருவதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். உண்டு மகிழ்வோர் உயிர் பெறுவார், உன்னை உண்போர் உயிர் பெறுவார். உண்டு மகிழ்வோர் உயிர் பிழையார், உன்னை உண்போர் உயிர் பெறுவார். உள்ளத்தின் கோயில் கொண்டிடவா இயேசு தம் சீடர்களின் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்றார். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவிழமான மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்கு உரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லா
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. அன்னை மரியே வாழ்க, அன்பு தாயே வாழ்க. அன்னை மரியே வாழ்க, அன்பு தாயே வாழ்க. ஏழ்மை பணிவு அன்பு என்று வாழ்ந்து காட்டினார். ஏழ்மை பணிவு அன்பு என்று வாழ்ந்து காட்டினாய். அந்த பண்பில் வாழ்ந்திட எமக்காய் வேண்டிடுவாய். அந்த பண்பில் வாழ்ந்திட எமக்காய் வேண்டிடுவாய். அன்னை மரியே வாழ்க, அன்பு தாயே வாழ்க. ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.